ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மேடவாக்கத்துல இந்த வில்லால தான் ஒரு கிளையண்ட் நம்மள கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ப்ராப்ளம்னா, அவங்களோட பாத்ரூம் ஷவர் பார்த்தீங்கன்னா, 8 எம்எம்ல ஓப்பன் டைப்ல போட்டிருக்காங்களாம். ஸோ நம்மள கூப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10 எம்எம்ல ஸ்லைடிங்கில போட்டு குடுங்க. அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. சரின்னு கஸ்டமருக்கு ஏத்த மாரி நானும் 3 டேஸ் முன்னாடியே மெஷர்மெண்ட் எடுத்துட்டு, அந்த ஏரியால போய் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஆஃப்டர் 3 டேஸ் கழிச்சு நம்மளோட ஃபிக்ஸிங் டீம கூட்டின்னு வந்து இந்த ப்ராஜெக்ட்ட வந்து டன் பண்ணியாச்சு. கிளையண்ட்டுக்குமே ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ஸ்லைடிங்னா. இந்த ஷவர் கிளாஸ்னா. இது ஓப்பன் டைப்பா இருந்தா கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ற மாரி இருக்கும். இது வந்து அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, தண்ணியும் ஓப்பன் டைப்ல வந்து வெளியில வரும். இதுவே ஷவர் ஸ்லைடிங் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு தண்ணியும் வெளியில வராது. யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்க்க வந்து பாத்ரூமும் கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கா இருக்கும். வெளியிலேருந்து உங்களோட கெஸ்ட் யாராச்சும் வந்தாலுமே பாத்ரூம் கொஞ்சம் அழகா இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த ஸ்லைடிங் போடுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.